ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரியாத் ட்ரிப் போனது வந்து பார்த்திங்கன்னா எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் தான். அங்கே அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக கொஞ்சம் தூரத்துலேயே வந்து இந்த ஒரு கேவ் ஒன்று இருக்குது. இந்த கேவ் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒரு த்ரில்லாக இருந்துச்சு உள்ளே போனது. உள்ளுக்குள்ளே வந்து ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம பார்த்துட்டு மட்டும் வரலாம், வேறு உள்ள ஒன்றும் கிடையாது. அதோடய ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நின்னோம்னா நம்ம தலை மேலே தட்டும், அந்த ஹைட்டு தான் இருக்கும். நம்ம குனிஞ்சே தான் உள்ளேயே போனோம் நாங்கள். ஸோ உள்ளுக்குள்ளே போனது செம்ம ஒரு வைப்பு, செம்ம த்ரில்லாக இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே அந்த ஏர் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லை, எல்லாத்துக்கும் ஸ்வெட்டிங்காக தான் இருந்துச்சு. அதோட தான் அப்படியே உள்ளே போயிட்டு நல்லா ஒரு ஜாலியான ஒரு ரைடாக இருந்துச்சு. போயிட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். அது உள்ள ஸ்டோன், அந்த கேவ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட்டு அது ஒரு மாதிரியான ஸ்டோன் தான் அது. அப்படியே லேயராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. நல்ல ஒரு அமைதியாக இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஒரு ஏர் சர்க்குலேஷன் எதுவுமே இல்லாமல் எல்லாத்துக்கும் ஸ்வெட்டிங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்கும்போது போனால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 பேர் 3 பேர்லாம் போனோம்னா ரொம்ப ஒரு பயமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு அது. ரொம்ப ஒரு த்ரில்லான ப்ளேஸாக தான் இருந்துச்சு. அதோடு அப்படியே அங்கே போயிட்டு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டுக்கு போனோம். இந்த எட்ஜ் ஆஃப் த வேர்ல்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ரியாத்லேருந்து ஒரு 120 கிலோமீட்டரில் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு 20-25 கிலோமீட்டர் வந்து ரோடு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஹில்ஸ் மட்டும்தான். ஹில்ஸ்னாலும் அது ரொம்ப மோசமான ஹில்ஸாக தான் இருந்துச்சு. நான் அங்கேனாலே போக முடியாமல் இருந்துச்சு. நிறையா சின்ன வண்டியெல்லாம் அந்த ரோட்டில் வர முடியலை. ரோடே கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு லேண்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஹில்ஸு அப்படி தான் இருந்துச்சு. அதோடு அப்படியே போனோம். எங்கள் வண்டியை நாங்கள் போகும்போதெல்லாம் நிறையா இடத்துல வந்து இறங்கி தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் போனது. எப்படியோ ஒரு வழியாக அந்த பிளேஸுக்கு நாங்கள் போய் பார்த்தாச்சு. ரொம்ப அவ்வளோ ரிஸ்க் எடுத்து போனாலுமே அது ஒர்த்தான ப்ளேஸ் தான். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சான்ஸ் கிடச்சா நீங்கள் ரியாத்தில் இருந்தீங்கன்னா போயிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்னும் நிறையா வீடியோ இருக்குது, அப்லோட் பண்ணுவேன். பாய்.